Uh, Joshua Gerard. Yes, Joshua. Good evening. Good evening, everyone. Sorry, yesterday I couldn't make it because of some emergency issue to be attended by me. I'm really happy to meet all of you through this virtual media, and I've been talking to the students and the civil service aspirants for quite some time because civil servants, whatever maybe its legacy, எந்த அதோட பேக்ரவுண்ட் இப்போ பிரிட்டிஷ் பீரியட்ல ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வந்து இட் இஸ் கன்சிடர்ஸ் த ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஸோ அதனால சிவில் சர்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து யூ ஆர் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. நீங்க எவ்வளவு குவாலிட்டியான ஒரு பர்சனாலிட்டியா குவாலிட்டியான ஒரு கேண்டிடேட்ஸா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து ஃபியூச்சர் இந்தியா இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர். ஸோ அதனால உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் தான் இந்தியாவினுடைய எதிர்காலம். ஸோ அந்த அடிப்படையில் ஐ பீன் டாக்கிங் டு தி யங்ஸ்டர்ஸ், and another advantage in talking to the youngsters is you get fresh ideas, right? When you do a particular job continuously, ஒரே வேலையை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கும்போது we develop a kind of complacency unless you consciously remind yourself that you should catch up with the newer developments. You should always think ahead of your time. You should always think innovatively. You don't travel in the beaten path. இது மாதிரி நமக்கு நாமே அடிக்கடி சொல்லிட்டு அந்த ஃபீல்ட்ல புதுசா வர்றவங்க கிட்ட நம்முடைய பழக்கத்தை வச்சுக்கல அப்படின்னா we may become outdated, we may become rusted, our ideas may become outdated. ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் கிட்ட புதுசா அந்த ஃபீல்ட்ல வரக்கூடியவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றது வந்து பிரிங்ஸ் இன் லாட் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் எனர்ஜி. ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக ஐ கீப் இன்ட்ராக்டிங் வித் தி யங்ஸ்டர்ஸ். இப்போ சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி சிவில் சர்வீஸ், எனி காம்படிட்டிவ் எக்ஸாம். எஸ்டர்டே ஐ வாஸ் லிசனிங் டு மிஸ்டர் நந்தகுமார் ஃபார் அ வைல். நந்தகுமார் சொல்லும்போது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்ன, அப்படியே அதாவது த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒர்க்கிங் ஃபார் சம்மோன் அண்ட் கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் சம்மோன். ஸோ அதுதான் அந்த ஆளுமையை பற்றி சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாரு. இது எதுவா இருந்தாலும் சரிதான், நீங்க நீங்க வந்து எய்ம் பண்ணக்கூடிய ஜாப் எதுவா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துலயும் டு வேரியஸ் டிகிரி லீடர்ஷிப் ரோல் வந்து இருக்குது. நீங்க ஒருத்தரை மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரிதான், 1000 பேரை மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரிதான், there is a leadership requirement. So it is important for every one of you. எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதுல வந்து it is important to develop leadership qualities. So in the civil service particularly provides whatever we want in life. If there is a social scientist or psychologist, ஆப்ரஹாம் மாஸ்லோ, நிறைய பேர் சைக்காலஜி படிச்சவங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சவங்க எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிற சயின்டிஸ்ட், திங்கர், social thinker, psychological thinker. அவரு he has developed a theory called need hierarchy. அந்த அடிப்படையில் நிறைய பேர் சப்சிக்வெண்டா வேற ஃபார்ம்ல தியரிஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, there are 4 basic needs in every human being. ஒன்னு வந்து physical and security needs. ஒரு மனிதனா இருந்தா பிசிக்கல் தேவைகள், வயிறு பசி வந்து பிசிக்கல் தேவை. அதே போல அதர் ஹார்மோனல் கண்டிஜென்சிஸ். அப்புறம் செக்யூரிட்டி ஆஃப் லைஃப். தட் இஸ் வாட் கீப்ஸ் அஸ் மூவிங் சோ லாங் இன் ஒரு எவல்யூஷனரி ஹிஸ்டரி. ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா இருந்துட்டு நம்ம இவ்வளவு தூரம் எவால்வ் ஆகி வந்திருக்கிறோம்னா சர்வைவல் பற்றி மேலும் யோசிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் டெவலப் பண்ணி தான் இந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், சர்வைவல் செக்யூரிட்டி நீட்ஸ் வந்து பேசிக், அனதர் பேசிக் நீட். ரெண்டாவது சோசியல் நீட்ஸ். இந்த பேசிக் பிசிக்கல் நீட்ஸ், செக்யூரிட்டி நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆன உடனே சோசியல் நீட்ஸ், ஃபேமிலி, சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸ்,
colleagues, peer, இதெல்லாம் societal needs, social needs. தனி அதான் அந்த காலத்துல சாக்ரட்டிஸ் சொன்னது, human being is a social animal அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால சொசைட்டல் நீட்ஸ் ரெண்டாவது நீட்ஸ். மூணாவது நீட்ஸ் தி ஹையர் லெவல் ஹையர் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். இந்த பிசிக்கல் நீட்ஸ் தாண்டி சோசியல் நீட்ஸ் தாண்டி அதுக்கப்புறம் வந்துன்னா நம்முடைய திருப்திக்காக செய்யக்கூடிய இது, நம்முடைய பீஸ் ஹையர் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக. லைக் காந்திஜி வாஸ் அ செல்ஃப் ஆக்சுவலைஸ்டு மேன். நெல்சன் மண்டேலா மேபி a self actualized man. So on the higher level needs. So in the all types of needs are fulfilled by the civil services, whether it is TNPSC or the UPSC. இதுல எந்த ஜாப்ல போனாலும் உங்களுக்கு வந்து you get a good salary, your salary needs are taken care. அதாவது சாப்பாட்டுக்கு நீங்க you will never suffer. Security, there is a job security to larger extent. உங்களை வேலையில கவர்மெண்ட்ல வந்து வேலையில அமர்த்துறது ரொம்ப ஈஸி, பட் உங்களை வேலையில இருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்லஸ் நீங்களா வந்து ஏதாவது சூசைடல் இன் த சென்ஸ் நீங்களா வந்து வேலையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணா கூட ரொம்ப கஷ்டம் அதுல இருந்து வெளியே வர்றது. ஸோ அதனால செக்யூரிட்டி, ஜாப் செக்யூரிட்டி இஸ் வெரி மச் தேர். அதே போல சோசியல் நீட்ஸ், உங்களுடைய சோசியல் நீட்ஸ், உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. நீங்க அட்லீஸ்ட் சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் யூ வில் ஹாவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய ஹவு வாட் யூ வேல்யூட் ஃபார் இன் யுவர் கரியர் அதை பொறுத்து அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதோட இது இருக்குது. ஸோ சோசியல் நீட்ஸ் ஆர் ஃபுல்ஃபில்ட். Then self-actualization needs. So self-actualization needs வந்து நீங்க when you live for certain principles, like Mahatma Gandhi lived for certain principles. He transcended his goal beyond the family considerations, beyond the narrow circle of local societal considerations. He started thinking about the humanity. So that is the ultimate level of self actualization. So நீங்க சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த செக்யூரிட்டி நீட்ஸ், சோசியல் நீட்ஸை தாண்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டோட வேலை பார்க்கும்போது யூ கெட் லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுல கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்க்கும்போது வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அது வேற எந்த இதுலயும் கிடைக்காது. ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ வாட் எவர் யூ want in life you will get in civil services. So அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன், அன்பிரசிடென்டட் சிச்சுவேஷன் இன் தி என்டையர் வேர்ல்டு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய பிசினஸ்மேன், ஈவன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எவ்ரி ஒன் சஃபர்ஸ். சம்பளம் கொடுக்க முடியாம தடுமாறுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆர் கிரம்பிளிங், ஈவன் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ் ஆர் கிரம்பிளிங். ஸோ இந்த சூழல்ல ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகாத பீப்புள் என்னன்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் இஸ் தி பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் அண்ட் கவர்மெண்ட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் எம்ப்ளாயர். ஸோ அந்த எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து யூ கெட் லாட் ஆஃப் செக்யூரிட்டி. எந்த மாதிரியான சூழல்லையும் நீங்க உங்களுடைய அந்த பேசிக் கேர்ஸ் ஆர் டேக்கன், பேசிக் நீட்ஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஜாப் தவிர முக்கியமா சிவில் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரி எந்த சர்வீஸ்லையும் கிடையாது, எந்த ஒரு ப்ரொஃபஷன்லையும் கிடையாது. கோர்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட், அட்வொகேட்ஸ் ஆர் சஃபரிங், businesses, all kinds of businesses, everyone is suffering, maybe except maybe even hospitals are struggling, corporate hospitals. So civil services அப்படிங்கிறது everything is taken care of in civil services. அதுக்கு மேல சர்வீசஸ், நாம வந்து பண்ணக்கூடிய சர்வீசஸ் not only for the individuals but also for the entire society depending on the position you hold.
and the profession and the department you serve in. So for example, police department la day in and day out we interact with the people, and you get opportunity to help a lot of people. You can bring in change in the lives of many people. நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு டிஃபரன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ நம்முடைய கான்ஸ்டியூஷன், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்ப நான் எது சொன்னனோ அது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன்லயும் சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் தான் நம்முடைய வழிகாட்டி. எவ்ரி கவர்மெண்ட் சர்வன்ட் இஸ் கைடட் பை தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸை அப்போல்டு பண்றதுக்கு கவர்மெண்ட் சர்வீஸ், குறிப்பா சிவில் சர்வீசஸ் தவிர விட்டா வேற எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு எப்படி, வாட் ஆர் தி பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், வாட் ஆர் தி பேசிக் குவாலிட்டிஸ், வாட் ஆர் தி குவாலிட்டிஸ் யூ ஷுட் டெவலப் இன் யூ அப்படிங்கிறத பார்த்தோம்னா, I'll tell two things. One is the intellectual ability, the other is the emotional strength. எப்படி, when I talk about intellectual ability அப்படிங்கும்போது, intellectual ability is not only defined in terms of IQ. All of us know there are 6 kinds of intelligence, right? There is a type of intelligence called linguistic intelligence. எந்த அளவுக்கு ஒரு சில பேர் மொழியில கவிதை எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, சிறப்பா எழுதுவாங்க, அது one type of intelligence. There is another type of intelligence, physical muscular intelligence. ஒரு சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க, அவ்வளவு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல. லைக் தி எக்ஸாம்பிள்ஸ் லைக் சச்சின் தெண்டுல்கர், இவங்கெல்லாம் வந்து தே ஹாவ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மஸ்குலர் இன்டெலிஜென்ஸ் ஆர் பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதே போல ஆர்ட்ஸ்ல லியோனார்டோ டா வின்சி is considered as a combination of all the 6 types of intelligence. அவருடைய ஆர்ட்ஸ். ஸோ இது மாதிரி intelligence, when I say intelligence, it is the combination of all the 6 types of intelligence. எதுக்காக அதை திருப்பி இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கறத we are defining it in very narrow terms. That is not right. Everything is interconnected. See, physical strength, நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு 5 kilometers ரன்னிங் போயிட்டு இல்ல ஜாகிங் போயிட்டு அப்புறம் ஒரு 1 kilometer வாக்கிங் போனீங்க அப்படின்னா, that is the best period of your creative capacity, best period of your creative ability. நீங்க பண்ணி பாருங்க, யார் பண்ணி பார்க்கலையோ பண்ணி பாருங்க. ஒரு நல்ல வேர்த்து ஒழுகிற அளவுக்கு ரன்னிங் பண்ணிட்டு இல்ல இது ஜாகிங் பண்ணிட்டு அப்புறமா ஒரு ஸ்லோவா ஒரு உட்கார்ந்து இருக்காம நடந்து அப்படியே ஒரு 10-15 minutes பண்ணீங்கன்னா, ஏதாவது நீங்க அந்த சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு படிக்கிறப்ப புரியலையோ அந்த சப்ஜெக்ட நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, you will get hundreds of new ideas. ஜஸ்ட் நாளைக்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி, how it works out அப்படின்ட்டு. எதுக்காக சொல்றோம்னா, everything is interconnected. நீங்க படிக்கிறேன்ட்டு உட்கார்ந்துட்டு if you are not taking care of the body, then you are not doing the right job. So அதனால you should concentrate on all the 6 kinds of intelligence: physical, linguistic, every senses, eyes, ears. So when you read or when you study something, you should use all your senses. நம்ம ஒரு சில பேர் வாயால படிப்போம், ஒரு சில பேர் மௌனமா படிப்போம். பட் அதே நேரம் படிக்கிறப்ப என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்ணுக்கு வேலை இருக்குது, காதுக்கு கேட்கணும். உங்களுக்கு நீங்க மனசால சத்தம் இல்லாம படிச்சா கூட நீங்க படிக்கிறது மூளைக்குள்ள பதிவாகிறது உங்களுக்கு காதுல கேட்கணும். ரைட்? ஸோ ஒரு சாப்பாடை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, ஃபுட்டை பற்றி படிக்கிறோம்னா, அந்த வாசனை படிக்கும் போது அந்த வாசனையை வந்து யூ ஷுட் ஃபீல். ரைட்? ஸோ ஆல் தி சென்சஸ் ஷுட் பி இன்வால்வ் இன் ஸ்டடியிங். ஸோ அதுதான் வந்து இந்த ஹோலிஸ்டிக் ஸ்டடியிங், அதுதான் வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வந்து எமோஷனல் எபிலிட்டி. எமோஷனல் எபிலிட்டி சொல்லும்போது மெயினா எம்பத்தி, மற்றவங்களை பற்றி. அதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த முடிவு யாரை பாதிக்குதோ அவங்களுடைய நிலைமையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா என்ன மாதிரியான ஒரு முடிவை நாம எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற புட்டிங் ourselves in other shoes, அவங்க இடத்துல இருந்து. இப்ப நாம ஒருத்தருக்கு, இப்ப உங்களுக்கு நான் ஒரு சொல்றேன்னா, இப்ப நான் உங்க பொசிஷன்ல இருந்து
அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். நான் சொல்றது வந்து வெதர் இட் மேக்ஸ் சென்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறத ஐ ஷுட் டூ அ ரியாலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த எம்பத்தி, the empathy is a very important quality in emotional to improve your emotional strength. Emotional strength again it comes by training. இப்போ நிறைய அந்த வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they suffer from lack of self esteem. சுயமரியாதை அப்படிங்கிற இது வந்து நிறைய பேருக்கு வந்து லேக்கிங்கா இருக்குது. ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து லேக்கிங்கா இருக்குது. ஸோ அப்போ செல்ஃப் கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் சரிதான், செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்றதா இருந்தாலும் சரிதான், இட் கேன் பி டெவலப்ட் த்ரூ கண்டினியூஸ் ட்ரைனிங். எப்படி ஒரு நம்ம மசிலை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணா மசில் ஸ்ட்ரென்த் ஆகுதோ, அதே போல எப்படி நம்ம பிரெயின் நியூரல் கனெக்ஷன்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, நம்முடைய அறிவு வளர்றதுக்கு நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் நிறைய பண்ணணுமோ, சிந்திக்கணுமோ, மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நிறைய வேலை செய்யணுமோ, அதே போல நம்முடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணணும். ட்ரைனிங் அப்படின்னா எமோஷனல் ட்ரைனிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கோவம் அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷனல் இது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோவம் அப்படிங்கிறது ஒரு தப்பான விஷயம் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் இட் இஸ் நாட் தி ரைட் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். கோவம் அப்படிங்கிறது மனுஷனா இருந்தா கோவம் வந்து கண்டிப்பா வரும். அது வந்து இட்ஸ் an emotion. Every human being will have anger as an emotion everyone will have. ஆனா எது எமோஷனல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அப்படின்னா, அந்த கோபத்தை நீங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்த பார்த்த உடனே கோபம் வருது, கோபம் வந்த உடனே எப்படி ரியாக்ட் பண்றீங்க, ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ், அதாவது ரியாக்டிங்கிறது வேற, ரெஸ்பாண்டிங் வேற. ரியாக்டிங் அப்படிங்கிறது அப்படின்னா கோவப்பட்ட உடனே மனசுல என்ன தோணுதோ அந்த இதை அப்படியே யோசிக்காம செஞ்சிடுறது, அது வந்து ரியாக்ஷன். அந்த நேரம் என்ன தோணுதோ அதை செஞ்சிடுறது. இப்போ ஒருத்தர் நம்மளை பற்றி அசிங்கமா பேசுறாரு அப்படின்னா டக்குன்ட்டு கோவத்துல கையை நீட்டுறது, இல்ல நம்ம திருப்பி அசிங்கமா பேசுறது, அது ரியாக்ஷன். ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். ரைட்? ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து வாட் இஸ் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ். நம்ம அந்த நேரத்துல டாக்டிக்கலா ஒரு சில நேரம் கொஞ்சம் பின்வாங்க வேண்டிய இருக்கும். ரைட்? அந்த நேரத்துல நம்ம வந்து ரியாக்ஷன், கோவப்பட்டு நம்மளுடைய வீரத்தை காமிக்கிறதுக்கு அங்க முயற்சி பண்ணோம்னா அது நமக்கே பாதகமா வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஸ்டெப் பேக் ஃபார் அ செகண்ட். மென்டலி, நாட் பிசிக்கலி, மென்டலி யூ ஸ்டெப் பேக் ஃபார் அ மொமெண்ட். திங்க் இட் ஃப்ரம் தி பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ தேர்ட் பர்சன். நீங்க அதுல இன்வால்வ் ஆகாம இருந்தீங்கன்னா மூணாவது நபரா அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பீங்க அப்படிங்கறது ஒரு செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா யுவர் ரெஸ்பான்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ரைட்? ஸோ எமோஷனல் ஸ்ட்ரென்த் இது எப்படி நம்ம வந்து ஒரு செயல் நடக்குது, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்றது, இது எல்லாமே ஸ்பான்டேனியஸா நடக்கிறது, ஒரே செகண்ட்ல நடக்கிறது. இதுல எதுக்கு இவ்வளவு இது எப்படி நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா ஆரம்பத்துல அது இந்த மாதிரி கஷ்டமா இருக்கும். பட் when you develop when you do it again and again, you will develop that strength, emotional strength. கோவத்தை பற்றி சொல்லும் போது எகைன் சொன்னா, கோவம் வரும்போது கோவத்தை அடக்குறது அப்படி இல்லை, கோவத்தை கண்ட்ரோல் பண்றது இல்லை, கோவத்தை ரெகுலேட் பண்றது. கோவம் வந்து அப்படின்னா அதை ரெஸ்பாண்ட் பண்றது எப்படி பண்ணணும்னா அதுல எப்படி அதை கன்ஸ்ட்ரக்டிவா, அந்த கோவத்தை வரக்கூடிய கோவத்தை எப்படி கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்றது, ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்றது அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவை கோவம் வரும்போது நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா you will come out with a lot of ideas. ரைட்? நீங்க இதுவும் எகைன் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கோபம் வரக்கூடிய விஷயத்திலையும் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கோபம் வரும்போது ஒரு செகண்ட் நான் சொன்னது ஞாபகம் வரட்டும். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாம கவுண்ட் 1 2 3, ஸ்லோலி கவுண்ட் 1 2 3. ரைட்? யூ வில் கெட் ஃபியூ செகண்ட்ஸ் டைம். ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இதை வந்து எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்துறது, இந்த கோவத்தை எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்துறது அப்படிங்கிறத ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா you will come out with a lot of ideas. அதுவே திருப்பி செய்யும் போது you get trained, you learn to channelize the emotions. ஸோ அதுதான் வந்து எமோஷனல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. முக்கியமா எம்பத்தி. அந்த எம்பத்தி மட்டும் இருந்ததுன்னா மற்ற இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அதே போல இன்டெலெக்சுவல் இது சொல்லும் போது
இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்தை நான் பார்க்குறேன். இப்போ நம்ம நான் வந்து ஐ டிட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் இன் எம்ஏ ஹியூமன் ரைட்ஸ் இன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் 2017 to 18 படித்தேன். மகாத்மா காந்தி இவங்கெல்லாம் வந்து அந்த காலேஜோட டார்வின், சார்ல்ஸ் டார்வின், மைக்கேல் ஃபாரடே இவங்கெல்லாம் வந்து அந்த காலேஜோட அலுமினி. ஸோ அங்க வந்து நம்ம the difference we see between the way research is done or the way education is handled, நம்ம ஊருக்கும் அங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து இந்த அனலிட்டிக்கல் எபிலிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்றோம்னா, we load our brain with a lot of information, right? We don't analyze, we don't apply our mind. We talk many things based on our own experience. We don't talk things based on the evidence, right? நமக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுறோம். We are more judgmental. We don't look at the evidence. நமக்கு என்ன அந்த நேரத்துல என்ன சரின்னு தோணுதோ அதை பேசுறோம். ஸோ தட் இஸ் நாட் அனலிட்டிக்கல். ஒரு விஷயம் இஷ்யூ இருக்குன்னா, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதுல ப்ராஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜஸ் என்ன, ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன பாசிட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும், நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்ன இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நாம அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயம் ஒரு இது. ஸோ நீங்க படிக்கும்போது, எக்ஸாம் படிக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணாம கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படியே ஆப்போசிட்டா நினைச்சு பாருங்க. Say for example, there are certain universal truth or universal truth at this point in time, right? The earth on the flat அப்படிங்கிறது was an universal truth at one point in time. அப்புறம் சயின்ஸ் டெவலப் ஆக, நாலேஜ் டெவலப் ஆக, world is not a, earth is not a flat surface but it is a globe அப்படிங்கிறது அப்புறமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ இன்னைக்கு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a universal truth today. We do not know tomorrow whether this will continue to be a truth or not. ஸோ எல்லா விஷயத்துலையும் இது ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா we'll get the other perspective. So that is analytical way of learning. அதே போல கியூரியாசிட்டி, ஒரு சிவில் சர்வெண்ட்டும் சரி, நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி வேணும். ஒரு விஷயத்த பாக்குறோம் அப்படின்னா அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அது வந்து கண்டிப்பா வேணும். கியூரியாசிட்டி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி. இந்த கியூரியாசிட்டி அண்ட் அனலிட்டிக்கல் எபிலிட்டிய எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில நேரம் ஐடியாக்கள் இல்ல சந்தேகங்கள், ஒரு விஷயத்தை பற்றி சந்தேகமோ இல்ல ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் போது அந்த நேரம் ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்து போயிடும். ஸோ கேரி a small notebook with you. Always, whenever you get some new idea, make a note of it. Whenever you have a doubt, make a note of it. Whenever you are curious about something, make a note of it. Whenever you want to learn about something, make a note of it. Right? So இது மாதிரி பண்ணும்போது your curiosity automatically improves. When the curiosity improves, you will learn a lot of new things out of interest rather than out of compulsion, right? That will lead to more of analytical way of thinking. Then another thing in the intellectual thing is creativity or imaginatory capacity. இப்ப நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த ஊர்ல லைப்ரரி, சின்ன சின்ன லைப்ரரி இருக்கோ அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. லைப்ரரி அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசுல ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டோரிஸ், கதை புக் படிக்கிறது வந்து இட்ஸ் a bad habit அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. லைப்ரரி இருந்து அப்படின்னா நிறைய கதை புக் இருக்கும், தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான இது இருக்கும், நியூஸ் சம்பந்தமான நிறைய இருக்கும். இந்த ஸ்டோரிஸ் சின்ன வயசுல எதுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஸ்டோரி ஃபார்ம்ல சொல்றாங்க அப்படின்னா, தட் இம்ப்ரூவ்ஸ் தி இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், கிரியேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதனால இந்த நாவல்ஸ்,
அப்புறம் கதைகள், ஃபேண்டசிஸ் இதெல்லாம் படிக்கிறது வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் இமேஜினேஷன். ஸோ இமேஜினேஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது has made such a transformation in everyone. So அப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து இன்னைக்கு காமன்லி அவைலபிள், இட்ஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன். அப்ப what differentiate an individual from other individual? It is your imaginatory capacity, it is your creative capacity, the ability to come out with something new, the ability to create something new, the ability to create some new process, the ability to create some new product, right? இதுதான் வந்து இன்னைக்கு முக்கியமானது. ஸோ கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேட்டிவ் திங்கிங் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது இன்டெலெக்சுவல் இதுல, ரைட்? ஸோ இது எல்லாமே படிக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த படிக்கிறீங்கன்னா அப்படின்னா நேத்து படிச்ச விஷயத்துக்கும் இன்னைக்கு படிச்ச விஷயத்துக்கும் ஏதாவது சம் வேல கனெக்ஷன் இருக்கும். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க மொட்டத்தலைக்கும் எப்படி சொல்லுவாங்க, மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதா, அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தொடர்படுத்துறது. நீங்க இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். எது தொடர்படுத்த முடியாதோ அதை தொடர்படுத்தி முயற்சி பண்ணணும். ஏன்னா லேர்னிங் வந்து அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும். தொடர்படுத்த முடியாத விஷயங்களை தொடர்படுத்தி பார்க்கறது, ரெண்டு விஷயங்களுக்குள்ள இடையில உள்ள தொடர்புகளை கண்டுபிடிச்சு அதை நம்ம பாக்குறது, இது ரொம்ப முக்கியம். அதே போல மென்டல் எபிலிட்டி முக்கியமா மேக்ஸ் வந்து கிராமங்கள்லயும் சரி நகரங்களையும் சரி இந்த சின்ன சின்ன விடுகதைகள், அப்புறம் சின்ன சின்ன பசில்ஸ், சின்ன சின்ன கணக்குகள், இது மாதிரியான விஷயங்கள் நிறைய சின்ன வயசுல இது பண்ணுவோம். அது நிறைய பேர் வந்து அது ஏதோ வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைச்சு விட்டுருவோம். பட் அது எல்லாமே முக்கியம். நேச்சுரலாவே உங்களுடைய மென்டல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முக்கியம். இப்ப நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெனவர் நீங்க ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிச்சது அப்படின்னா இதுல ஆன்லைன்ல போய் சுடோக்கு பிளே பண்ணலாம், மேக்ஸ் பசில்ஸ் போட்டு பார்க்கலாம், செஸ் விளையாடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் கால்குலேட்டிவ் அந்த மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி ஆஃப் யுவர் பிரெயின். ஸோ இந்த மென்டல் எபிலிட்டி இது. ஸோ இப்ப நீங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரிதான், சிவில் சர்வீஸா இருந்தாலும் சரிதான், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் சரிதான், எதுவா இருந்தாலும் சரிதான், நான் சொன்ன எல்லாமே வந்துருச்சு. இன்டெலெக்சுவல் எபிலிட்டியில அனலிட்டிக்கல் சொல்லிட்டு டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், என்னென்ன இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி வந்து நம்ம ஐம்புலன்களையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி படிக்கணும், எப்படி இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும், திங்ஸை இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும், எப்படி கியூரியாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி மென்டல் எபிலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து டிசிஷன் மேக்கிங்ல இமேஜினேட்டிவ் கெப்பாசிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் அதே போல எம்பத்தி, எப்படி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி எம்பத்தி முக்கிய, எமோஷனல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ், இது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து இப்ப பாக்குறது கொஞ்சம் தியரி மாதிரி தெரியும். பட் ஒவ்வொன்றையும் நீங்க பிராக்டிஸ் பண்ண படிப்படியா இம்ப்ரூவ் பண்ண உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்ச் வரும். இது ஒரு புக், நீங்க இஃப் யூ happen to see this book, Atomic Habits, இந்த புக்கு இல்லை அப்படின்னா ஒன்று வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறது, எப்படி கெட்ட பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத எக்ஸலண்டா சொல்றாங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ஸ்டெப் பண்ண சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிறத போல, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறது போல சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் நம்ம இம்ப்ரூவ் பண்ண அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்கும். அதனால சிவில் சர்வீஸோ எந்த ஒரு எக்ஸாமோ அது வந்து யாருக்கும் கடினமானது இல்லை. முயற்சி, திட்டமிட்ட முயற்சி, தொடர்ந்து முயற்சி செய்யறது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய திறமைகளை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய திறமைகளை வளர்க்க வந்து நீங்க கண்டிப்பா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய லெவல் அடைய முடியும். ஸோ 1/2 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. 1/2 மணி நேரம் இஸ் ஓவர். தேங்க்யூ ஜோஷுவா.